பெற்றோராவது இருவரும் நீங்கள் செய்வதை தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொல்வார்களா? இதெல்லாம் கண்டிப்பு என்று கூறிவிடாதீர்கள். கண்டிப்பும் பாரபட்சத்தில் ஒரு விதம். நீங்கள் பார்க்கும் நோக்கு வேறு, அவர்கள் பார்க்கும் நோக்கம் வேறு. பிள்ளைகள் என் தந்தைக்கு எப்பவுமே எங்க அண்ணனை தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லும். எங்க அம்மாவுக்கு எப்பவுமே என் தம்பியை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ற பிள்ளைகள் இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா இல்லையா? எல்லோரும் மனதை தொட்டு கூற வேண்டிய முக்கியமான அண்ணன் தம்பிகளுடன் பிறந்தவர்கள், பல பிள்ளைகளை பெற்றுக்கொண்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இது தெரிஞ்சிருக்கும், அதை உணர்ந்திருப்பார்கள். பாரபட்சம் காட்டவில்லை என்ற மேடை பேச்சுக்காக வந்து பேசலாம், ஆனால் நடப்பதை நிதர்சனமாக கூற வேண்டும். இன்னொன்று ஒரு வித்தியாசம் கூற விரும்புகிறேன். அந்த பாரபட்சம் காட்டுவது அவருடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்கு என்பது மிகவும் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய வாழ்க்கைக்காகத்தான் அந்த பாரபட்சம் காட்டுகிறார்கள். நீ இனிமேல் இந்த 60 மதிப்பெண்கள், இந்த 70 மதிப்பெண்கள் நீ வாங்காவிட்டால் இனிமேல் உனக்கு அதை வாங்கி தரமாட்டேன், இல்லை இதை வாங்கினால் அதை வாங்கி தருகிறேன் என்று ஒரு பிள்ளைக்கு கூறுகிறாயே, நான் 80 மதிப்பெண் வாங்குகிறேன், எனக்கு ஏன் வாங்கி தருவதில்லை என்று இன்னொரு பிள்ளையும் கேட்கும். ஆனால் அவனை நான் ஊக்கப்படுத்துகிறேன் என்று அந்த தாய் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது இன்னொரு பிள்ளையிடம். இது நிச்சயமாக பாரபட்சம் தான். ஆனால் அவன் எனக்கு என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறார். பிள்ளையை பொறுத்த வரைக்கும் பாரபட்சம். பெற்றோர்களும் இதை செய்கிறார்கள், செய்தாக வேண்டும், ஏனென்றால் அவனை ஊக்கப்படுத்த வேண்டும். இனி இது தாழ்ப்புணர்ச்சி பிள்ளைகளிடம் பிள்ளைகளுக்குள் தாழ்ப்புணர்ச்சி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் நிச்சயமாக விரும்புவார்கள். அதற்கு அவர்கள் இந்த மாதிரி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். ஊக்கப்படுத்தும் போது நிச்சயமாக பாரபட்சம் காட்ட வேண்டும். இதற்கு வேறு வழி கிடையாது. இனி சில விஷயங்கள் பார்ப்போம். மகாத்மா காந்தி தன்னுடைய சுயசரிதையிலே குறிப்பிட்டிருக்கிறாரு. 4வது மகன் அவர். 3 மகன்கள் சரியாக படிக்கவில்லை, ஏதோ அவர்கள் வியாபாரத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். 4வது மகனான இவரை எப்படியாவது படிக்க வேண்டும், நீயாவது படி என்று அந்த புத்திலிபாய் கூறியிருந்தார். கடைசியில் அவர் படிக்கிறேன் என்றால் அவருக்கு இங்கிலாந்துக்கு செல்வதற்கு பணம் ஏற்பாடு செய்தவரும் அந்த தாய். ஆனால் அந்த 3 மகன்களும் எனக்கு படிப்பதற்கு நீ ஏன் கொடுக்கவில்லை என்று நினைத்திருப்பார்கள். நிச்சயமாக அவர்கள் சுயசரிதை நமக்கு தெரியவில்லை. ஆனால் இது எதுக்கென்றால் அந்த மாதிரி ஒரு தாய் அன்று பாரபட்சம் காட்டாமல் இருந்தால் நமக்கு ஒரு மகாத்மா காந்தியை கிடைத்திருக்க மாட்டார். மீண்டும் இதற்கு இன்னொரு சான்று ரவீந்திரநாத் தாகூர். அவர் 13வது குழந்தை, அவர் குடும்பத்தில் 13வது குழந்தை, அதாவது மகன். தாய்க்கு செல்ல பிள்ளை என்று வைத்துக் கொள்ளலாம். அவருக்கு கவிதை எழுதுவது, படம் வரைவது, இதெல்லாம் சிறு வயதிலிருந்து நல்ல ஆசை. ஆனால் வியாபார நோக்கத்துடன் இருந்த அவர் தந்தை இவ்வளவு பிள்ளைகளையும் வியாபாரத்தில் தள்ளிவிட்டார், நீயும் நாளையிலிருந்து கடைக்கு வா என்று கூறியிருந்தார். ஆனால் ரவீந்திரநாத் தாகூர் அதில் விருப்பமில்லை, திண்ணையில் உட்கார்ந்து கவிதை எழுதுவார். அந்த தாய் மட்டும் அவரை ஊக்கப்படுத்தினார். மற்ற பிள்ளைங்களை பற்றி நீ கவலைப்படாத, நீ மட்டும் கவிதை எழுது, அதை ஊக்கப்படுத்தினார். இதை ஊக்கம் என்று கூறாதீர்கள், அதுவும் ஒரு பாரபட்சம் தான். அந்த பிள்ளைகளை போல் நீயும் சென்று விடு, வியாபாரம் தான் எங்களுக்கு நோக்கம், பணம் தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்ல தாயாக இருந்தால் நிச்சயமாக ஒரு கீதாஞ்சலி கிடைத்திருக்காது, இந்தியாவுக்கு ஒரு நோபல் பரிசும் கிடைத்திருக்காது. இந்த பாரபட்சம் கன்ஸ்ட்ரக்டிவ் நான் கூற வேண்டிய ஆங்கிலத்தில் கூட அதுக்காகத்தான் இந்த பாரபட்சம் உபயோகப்படுகிறது. யாராவது ஒரு பாரபட்சத்தினால் கெட்டு போய்விட்டார்கள் என்று நினைக்காதீர்கள். மீண்டும் குழந்தைகளில் ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ கருப்பாகவோ, ஒரு குழந்தை சிறிது வெள்ளையாகவோ இருந்தால் அந்த சிறிது கருப்பாக இருந்த குழந்தை தாழ்ப்புணர்ச்சி பெற்றுவிடுமோ என்று அந்த தாய் தந்தை படும் ஆதங்கம் உங்களில் அந்த மாதிரி அனுபவம் இருந்தால் நிச்சயமாக உணர்வீர்கள். ஏனென்றால் அவன் இந்த தாழ்ப்புணர்ச்சியுடன் வளரக்கூடாது என்பதற்காக அவனை பலவிதத்தில் ஊக்கப்படுத்துவார்கள். அந்த ஊக்கம் இன்னொரு மகனோ இன்னொரு மகளுக்கோ அது தாழ்ப்புணர்ச்சி, அது தாழ்ப்புணர்ச்சி மட்டும். ஆனால் அது அவர் என்ன நினைப்பார் என்றால், நிச்சயமாக அண்ணன் மேலோ தம்பி மேலோ அக்கா மேலோ அவர்கள் பாரபட்சம் காட்டுகிறார்கள் என்று நினைப்பார். அதுதான் உண்மை. பாரபட்சம் அங்கு இருக்கிறது, ஆனால் அதுவும் ஒரு நல்லது. பாரபட்சம் இல்லாமல் நாம் பிள்ளைகளை வளர்க்க முடியாது என்பது உண்மை. இந்த காலகட்டத்திலும் அதுதான் உண்மை. இது யாருக்கு பொருந்தும் என்று ஒன்று முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 பிள்ளைகள் இருக்கணும், அப்பதான் பாரபட்சம் பிரச்சனையே வரும்.
இரண்டாவது வந்து அவங்க 4 பேரோட பிறந்திருக்கணும். அப்போவாவது அவங்களுக்கு அந்த பாரபட்சம் உணர்ந்திருப்பார்கள். நம்ம பக்கத்து வீட்டை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு புரிஞ்சுக்கிறது அல்ல பாரபட்சம். தனக்கே தெரியறது, எனக்கே தெரியும் என் மகனையும் மகளையும் வித்தியாசமாக நாம் நடத்துகிறோம் என்பது நிச்சயமாக தெரியும். ஆனால் அந்த வித்தியாசம் நாம் எதற்காக நடத்துகிறோம் என்றால் அவர்கள் நன்மைக்காகத்தான் நடத்துகிறோம். சரி, இனி சில பழமொழிகள் பழைய வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இருந்தாலும் சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு லியோனி பட்டிமன்றத்தில் கூட ஒருத்தர் கூறினார், எனக்கு பிள்ளை பிறந்திருக்கிறதுன்னு ஒரு ஆள் சொன்னா, நீ உனக்காக பெத்தியா ஊருக்காக பெத்தியான்னு கேட்டாராம். இது பாதி பேர் புரியாம என்னைய அசிங்கமா கேட்கிறேன்னாங்களாம். உனக்காக என்பது ஆண் பிள்ளை, ஊருக்காக என்பது மற்றவனை திருமணம் செய்து கொண்டு போக வேண்டிய ஒரு பெண் பிள்ளைனாங்களாம். இந்த வித்தியாசம் இது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு மொழி தமிழ்ல அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் தாய் உள்ளம் புரிந்து கொள்ளுங்கள். தாய் எப்பொழுதும் மகளை ஒரு மாதிரியும் மகனை ஒரு மாதிரியும் நிச்சயமாக நடத்துவாள். ஏனென்றால் அந்த மகள் இன்னொரு வீட்டிற்கு செல்ல போகிறவள் என்பது தாய்க்கும் தெரியும், தந்தைக்கும் தெரியும். ஆனால் தாய்க்கு அதில் சிறிது உற்சாகம் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அவள் இன்னொரு வீட்டுக்கு செல்ல போகிறவள், நிச்சயமாக அவளை வேறு விதமாக நடத்தி நல்லபடியா பிள்ளைகளை பெற்று அவள் புகுந்த வீட்டில் கூட நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் அந்த கண்டிப்பு அதிகமாக இருக்கும். அந்த கண்டிப்பு இப்பொழுது எத்தனை வீடுகளில் இன்னும் இந்தியாவில் கூறுகிறார்கள், விளக்கேற்றின அப்புறம் பெண் பிள்ளை வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்றாங்க. அது உண்மையா இல்லையா? ஆண் பிள்ளை ஏன் வரக்கூடாது? இந்த மாதிரி அந்த பெண் கேட்டாலும் அவங்க சொல்றாங்க என்னன்னா, நீ நாளைக்கு இன்னொரு வீட்டுல போய் வாழக்கூடியவ, அதனால அங்க வந்து அவங்க உங்க பெற்றோர்கள் நல்லா வளர்க்கவில்லை என்று கூறக்கூடாது. இதனால் தான் என் கண்டிப்பு உன்மேல் அதிகம் நிச்சயமாக இருக்கிறது, படிப்பிலும் இருக்கிறது. இனி சமீபத்தில் நான் பார்த்த ஒரு பையன், 2 மகன்கள், ஒருத்தர் இந்தியாவில் வேலை பார்க்கிறார், ஒருத்தர் சிங்கப்பூர்ல வேலை பார்க்கிறார். இவர் இந்தியாவுக்கு செல்லும் பொழுது அந்த தாயே வித்தியாசம் காட்டுகிறார். 2 மகன்கள் தான். ஏனென்றால் இவன் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறான். நான் வந்து தவறா சொல்றேன், தாய் உள்ளம் அந்த மாதிரி செய்யாது, அதெல்லாம் வேற விஷயங்கள். நான் என்ன கூற விரும்புகிறேன் என்றால், நிறைய சம்பாதிக்கும் ஒரு மகன் குடும்பத்தை அவர் காப்பாற்றுகிறார், பார்த்துக் கொள்கிறார். இதற்கு வேறு ஐயமில்லை, இதில் நாம் சிந்திக்க வேண்டியதும் இல்லை. அவர் நிச்சயமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடே இவர் சிங்கப்பூரில் சம்பாதித்து கட்டிய வீடு. இதில் ஒன்றும் தவறில்லை. அதனால் அந்த பிள்ளை மேல் நிச்சயமாக அந்த தாய்க்கு சிறிது அதிக பாசம் இருக்கிறது. அந்த பாசத்தின் வெளிப்பாடு பாரபட்சமாக தம்பிக்கு தெரியலாம், ஆனால் அதுவும் ஒரு வெளிப்பாடு தான். இதெல்லாம் இருப்பு நிச்சயமாக இது உண்மை, நிதர்சனம், நமக்கு தெரிந்தவை, வேறு ஒன்றும் நாம் கூற முடியாது. இனி பிறப்பிலேயே 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் பிறந்தால் ஒரு குழந்தைக்கு ஒரு தோஷம் இருக்கிறது, ஜாதகத்தில் ஒரு தவறு இருக்கிறது என்றால் அந்த பெற்றோர்கள் நிச்சயமாக அதற்கு உண்டானதை செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் பாரபட்சம் காட்ட மாட்டேன், எல்லா பிள்ளைகள் போல் நீயும் வளர் என்று கூற முடியாது. அதுக்கு உண்டான சிலவற்றை எல்லாம் அவர்கள் கவனிக்க வேண்டும். இனி நான் மிகவும் கூற விரும்பாதது, ஆனால் கூற விரும்புகிறேன். ஒரு குழந்தை சிறிது ஊனமாக பிறந்தால், ஏதாவது ஒரு ஊனம் இருந்தால் நிச்சயமாக பெற்றோர்கள் அந்த குழந்தை மேல் கவனம் கூட செலுத்த வேண்டும். இது பாரபட்சம் என்று கூறினாலும் அது தேவை என்பதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனம். நடுவர் அவர்களே, என் எதிர் அணியில் 3 நிச்சயமாக பேச இருக்கிறார்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்கள், அவர்கள் இது விளக்கம் என்ன கூறுகிறார்கள் என்று கேட்டுவிட்டு மீண்டும் வந்து அவர்களுக்கு தக்க பதில் கூறுவேன் என்று கூறிக்கொண்டு இந்த அளவுக்கு விடைபெறுகிறேன். மீண்டும் வருவேன். நன்றி. நன்றி. சொன்னாரியா, பார்த்தீங்களா? புள்ளைன்னு இருந்தால் 2 புள்ள இருக்குமா. ஒரு பிள்ளைக்கு தங்கமா கொடுப்பாங்களாம், இன்னொரு பிள்ளைக்கு ஊருக்கு. என்ன சொன்னாரு? யாருக்கு பெத்த? ஊருக்கு பத்தியா உனக்கு?